நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சைடு வரோம். எங்களுக்கு வரப்ப எப்படின்னா என்ன இது ப்ரோக்ராம் எப்படி என்ன ஏது எங்களுக்கு அது அந்த பற்றி விஷயம் எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்தோன்னு தான் புரிஞ்சுக்கிட்டோம் இது எங்களுக்காண்டி நடக்கிற ப்ரோக்ராம், எங்களுக்காண்டி மட்டும்தான் இது நடக்குது, வேற எதுக்காண்டி நடக்கலன்னு எங்களுக்கு தெரியுது. நான் இந்த ப்ரேயருக்கு வருவேனான்ற டவுட்டோட வந்தேன். இருந்தாலும் நாங்கள் வந்தது எனக்கு பிரோஜனமா இருந்துச்சு. இருந்தாலும் நான் நம்பிக்கை இல்லாமலே வந்தேன். அங்கே போனால் மட்டும் நம்ம எப்படி பாஸ் ஆக போறோங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாம தான் வந்தேன். ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்ததும் இந்த மாதிரி ப்ரேயரை டிவோஷன்லாம் கேட்கவும் எனக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்துச்சு. இருந்தாலும் நான் பாஸ் ஆயிடுவேங்கிற ஒரு நம்பிக்கையோட பேசுறேன். ஏன்னா இங்க கொடுத்திருந்தது எனக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்துச்சு. ஆண்டவர் என் கூடயே இருக்க மாதிரியே இருக்கு. இங்க வந்தோடனே ஒவ்வொரு செய்தி ஒவ்வொரு பாடல்லாம் அப்படியே நான் ஆழ்ந்துட்டேன். அவ்வளோ அழகாவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க சொன்ன ஒவ்வொரு செய்தியும் என் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால நான் இந்த பயணத்தை இங்கே வந்தது என்னைக்கும் மறக்க மாட்டேன். அவங்க கொடுத்த அந்த கார்டு மூலமா தினமும் அது காலையிலயும் சாயங்காலம் நான் படிப்பேன். அது படிச்சதுக்கு அப்புறம் புக்ல உள்ள எல்லாத்தையும் படிச்சேன்னா கண்டிப்பா ஞாபக சக்தி இருக்கும் நம்பிக்கை இருக்கு. அதனால நான் நல்லா மார்க் எடுப்பேன். ஏசப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அவரோட இனிமேட்டுக்கு நாங்க அவங்கள ப்ரேயர் பண்ணிட்டு தான் எக்ஸாம் எழுதுவோம். அவங்க நடிச்ச நாடகம் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இனிமேட்டுக்கு நாங்க ஏசப்பாவை ப்ரேயர் பண்ணிட்டு தான் எக்ஸாம் எழுதுவோம். நான் ஓரளவுக்கு படிக்கிற பையனா இருந்தாலும் எனக்கு எக்ஸாம் ஃபியர் இருந்துச்சு. ரொம்ப எப்படி 10th அட்டன் பண்ண போறோம்னு ரொம்ப ஃபியரா இருந்துச்சு. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. இப்போ தைரியத்தோட போய் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி இங்கே டியூஷனில் ஃபர்ஸ்ட் வருவேன்னு நான் நினைக்கிறேன். மொத்தம் 150 பிள்ளைங்க இருக்காங்க. அதில் ஒரு 12-13 பிள்ளைங்க டவுட்டா அதாவது இந்த விட அப்படியே ரிசல்ட் அதனால போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்தோன்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. நிச்சயமா ஆண்டவர் வெற்றியை தருவார். அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்ன்ற மாதிரியா அந்த ஜெயம் கர்த்தரால் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நேற்றுலாம் சோர்வா இருந்தேன் நான், இவங்களாம் எப்படி நம்ம பாஸ் பண்ண வைக்கிறதுன்னு. இப்போ ஒரு பெரிய நம்பிக்கையோட போறேன். கண்டிப்பா சென்டம் ரிசல்ட் வரும், அதை நான் சாட்சியா சொல்லுவேன்னு நினைக்கிறேன். நான் நீதி பாதையில் நடத்துகிறார். மரண பள்ளத்தாக்கில் தம் கரங்களில் என்னை தாங்குகிறார். என் ஆத்துமாவை தேற்றுகிறார். நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரண பள்ளத்தாக்கில் தன் கரங்களில் என்னை தாங்குகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தரின் வீட்டினிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். கர்த்தரின் வீட்டினிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். கர்த்தர் நல்ல மேய்ப்பர், நான் தாழ்ச்சியாடே. அவரே நல்ல மேய்ப்பர், எனக்கு குறையொன்றும் இல்லையே. கர்த்தர் நல்ல மேய்ப்பர், நான் தாழ்ச்சியாடே. அவரே நல்ல மேய்ப்பர், எனக்கு குறையொன்றும் இல்லையே. இயேசுவே என் ஆத்மநேசரே, உம்மை நான் என்றும் உயர்த்தி பாடுவேன். இயேசுவே என் ஆத்மநேசரே, உம்மை நான் என்றும் உயர்த்தி பாடுவேன். நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை.
இயேசுதான் உலகின் ரட்சகர், எல்லா பாவமும் சுமந்து தீர்த்தவர். இயேசுதான் உலகின் ரட்சகர், எல்லா பாவமும் சுமந்து தீர்த்தவர். நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை. என்னை பிரியாத மெய் அன்பே, என்னை பிரியாத மெய் அன்பே. உம்மை முழு உள்ளத்தோடு வணங்குகிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை முழு உள்ளத்தோடு வணங்குகிறோம். ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் உம்மை. என்னை பிரியாத மெய் அன்பே, என்னை பிரியாத மெய் அன்பே. இயேசுவே எந்த ஆத்மநேசரே, உம்மை நான் என்றும் உயர்த்தி பாடுவேன். இயேசுவே எந்த ஆத்மநேசரே, உம்மை நான் என்றும் உயர்த்தி பாடுவேன். நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை. என்னை பிரியாத மெய் அன்பே, என்னை பிரியாத மெய் அன்பே, என்னை பிரியாத மெய் அன்பே, என்னை பிரியாத மெய் அன்பே. இங்கு கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் லிபனான் ஸ்தாபனம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். சுற்றியுள்ள அநேக பள்ளிகளிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நிலத்தில் காணும்படியாக வந்திருக்கும் மாணவ செல்வங்களாகிய உங்களை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரவேற்கிறேன். உங்களை வழிநடத்தி வந்த ஆசிரியர்களையும் இன்னும் தலைமை ஆசிரியர்களையும் கடந்த ஆண்டு வந்த மாணவர்களையும் லிபனானின் ஊழியங்களின் சார்பாக வரவேற்கிறேன். உங்களுடைய பயன் இந்த இடத்தில் அதிகமாக பெருகும்படியாக நாங்கள் வணங்கும் அன்பு தெய்வம் இன்று எங்களோடு சேர்ந்து உங்க எல்லாரையும் பார்க்கும்படியாக இங்கு வந்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வேற்று மதமாக இருந்தாலும் சரி, வேற்று வழிபாடு பழக்கம் உள்ளவர்களாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கும், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த மகா பெரிய தேவனின் சமூகத்தில் வந்திருக்கும் நீங்கள் யாவரும் இந்த நாளிலும் ஏறெடுக்க இருக்கும், உங்களுக்காக ஏறெடுக்க இருக்கும் இந்த ஜெபத்தை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை இப்பொழுது தருகிறது போல எப்பொழுதும் தருமாறு மீண்டும் ஒரு விசை உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. இந்த வருடம் இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட பள்ளிகளும் சரி, மாணவர்களுடைய எண்ணிக்கையும் சரி அதிகமாக இருக்கிறது. இதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். போன வருடம் கலந்து கொண்ட பள்ளிகளிலிருந்து அவங்களை கூட்டிட்டு வந்த ஆசிரியர்களுக்கு தெரியும் இந்த மீட்டிங்ஸ் எப்படி நடந்தது, இதனால அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்
கிடைத்தது என்று ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த வருஷமும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை நாங்க வந்து கண்டிப்பா இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா கடந்த ஆண்டுல நாங்க நடத்தின மீட்டிங்ல நாங்க ஸ்டூடெண்ட்ஸை சந்திச்சு இதை குறித்து நாங்கள் கேட்கும் பொழுது இந்த மீட்டிங்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருந்ததுன்னு சொன்னாங்க. போன வருடம் வந்த மாணவர்கள் இந்த வருடம் வரல. ஏன்னா போன வருஷம் நீங்களா என்ன படிச்சிருப்பீங்க, 9th 11th படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு புதிதாக இருக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் கவனமாய் கவனிக்கும் பொழுது உங்களுக்கு இதுக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாய் வந்து சேரும்.